இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் ஆரி ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வெறும் பீட்ஸ், சுகர் பீட்ஸ், அப்புறம் ஹாஃப் பீட் இதெல்லாம் வச்சு மிக்சப் பண்ண ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட் தான். இந்த ப்ளவுஸ்க்கு ரொம்ப ஹெவி ஒர்க்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட், அப்புறம் ஹாஃப் பீட், க்ரீன் அண்ட் கோல்டு. அப்புறம் வேறு எதுவுமே பெருசாக நான் இதில் யூஸ் பண்ணல. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இந்த டிசைன்ஸ் போட்டிருக்கோம். நீங்களுமே இதை ட்ரை பண்ணலாம் ஒரு பேட்டர்னாக. ஸோ நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன், என்ன மெட்டீரியல் இதுக்கு நீடட், அது எப்படி போட்டுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா 2 செயின் ஸ்டிச் நான் போட்டேங்க. எல்லாத்தோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் 2 செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டால் நான் போட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா சுகர் பீட்ஸ் அந்த லேயரை ஃபில் பண்ணேன். 2 செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்து சுகர் பீட்ஸ் லேயரை வச்சு நான் ஃபில் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா 2 ஆன்டிக் பீட் லேயர். ஓகேவா? 4th and 5th லேயர் பார்த்தோன்னா ஆன்டிக் பீட் வச்சு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 5th லேயர் பார்த்தோன்னா திரும்பி சுகர் பீட்ஸ் வச்சு நான் எண்டப் பண்ணிட்டேன். ஸோ சேம் பேட்டர்ன் தான் பார்த்திங்கன்னா நெக்கோடைய பேட்டர்னுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நம்ம என்ன நெக்குக்கு போட்டுருமோ அதே பேட்டர்ன் தான் ஃப்ரண்ட் நெக் ஆஸ் வெல் அஸ் ஸ்லீவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் ரொம்பவே ஈஸி. ஸோ இதில் பார்த்தோன்னா ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்கங்க. ஸோ அதில் பார்த்தா கோல்டு கலர் ஆஸ் வெல் அஸ் க்ரீன் கலர் நான் கொடுத்து மிக்சப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 கோல்டு, அப்புறம் தேர்டு க்ரீனு, திரும்பி 2 கோல்டு 1 க்ரீன், அது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இன் பிட்வீனில் ஆன்டிக் பீடு வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியறதுக்காக ஃப்ளாட் எண்டாக இருக்க வேணான்னு சொல்லி எம்போஸ்டாக இருக்கலான்றதுக்காக நான் ஆன்டிக் பீடு இன் பிட்வீனில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது ட்ரா பண்ணணும். ஸோ நார்மல் ஸ்கேல் எடுத்திங்கன்னா 1.5 இன்ச் வச்சிங்கன்னா அந்த ஸ்லீவில் நீங்களே ஈஸியாக அதை ட்ரா பண்ணிடலாம். வரைஞ்சிட்டு திரும்பி அதே 1.5 கேப்பில் க்ராஸாக நீங்கள் லைன் போட்டிங்கன்னா க்ராஸ் அந்த ஹேண்டில் ஃபுல் ஸ்லீவில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது சின்ன சின்ன புட்டா டிசைன் நான் கொடுத்துருக்கேன். நெக்கில் பேக் சைடு எம்டியாக இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு நார்மலாக ஒரு ஆன்டிக் பீடை சென்டராக வச்சுட்டு சுற்றி பார்த்தோன்னா சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஃபில்லப் பண்ணிட்டேன். இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தான் நான் போட்டு காமிச்சிருக்கிறது. மெட்டீரியல்ஸ் கூட அவ்வளோவா பெருசாக தேவைப்படாது. வெறும் நீங்கள் சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸு, ஒரு ஜரி த்ரெட், அதாவது கோல்டு கலரு, நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸ் நீடில், த்ரெட் நீடில் இது இருந்துச்சுன்னா போதும். அதே மாதிரி அந்த ஹாஃப் பீட் இருந்துச்சுன்னா போதும். மிச்சம் எந்த மெட்டீரியலும் பெருசாக நமக்கு தேவைப்படாது. சிம்பிளாக இது போட்டு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஹெவி சாரீக்கெலாம் வேர் பண்ண வேணாம். லைட்டாக இருக்க சாரீ, இப்போ கேரளா சாரீலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு இந்த ப்ளவுஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் ஃபினிஷே. ஸோ பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இது எப்படி போட்டிங்க, ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.